ஹலோ, வெல்கம் டு பதிலுக்கு கேள்வி நிகழ்ச்சி. திரு டிடிவி தினகரன் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதுக்காகவே செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினது தவறுங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு மட்டும் சொல்லல, அந்த மாதிரி வெளிப்படையா பேசினதே ஒரு தவறு. அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல அரசியல் அனுபவம் மிக்க ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற திரு செங்கோட்டையன் அந்த மாதிரி வெளிப்படையா பேசுனது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி டெல்லியில போய் சில முக்கிய தலைவர்களை சந்திச்சுட்டு வந்தாரு. அது கட்சி தலைமைக்கு தெரியுமா? கட்சி தலைமைக்கு சொல்லாமே சில முக்கிய தலைவர்களை சந்திச்சுட்டு வந்தேன்னு போய் சந்திச்சுட்டு வந்த பிறகு பேட்டியும் கொடுக்குறாரு. கட்சி ஒருங்கிணைப்பு சம்பந்தமா தான் அந்த பேச்சுவார்த்தை இருந்ததுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தலைமைக்கு ஒரு கெடு வேற விதிக்கிறாரு, 10 நாள் கெடு கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கு. அதுவே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இந்த மாதிரி செய்யும் போது கட்சி தலைமை எப்படி நடவடிக்கை எடுக்காம இருக்கும்? அது மட்டும் இல்லாம தேவர் ஜெயந்தி அன்னைக்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோட வெளிப்படையா சந்திச்சு பேட்டி கொடுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு கட்சி தலைமை சும்மா இருக்க முடியுமா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க உயிரோடு இருந்திருந்தா இந்த மாதிரி செங்கோட்டையன் நடந்துட்டு இருந்தா அவர் மேல உடனடியா நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதே அரசியல் விமர்சகர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்த பிறகு, நீக்க நடவடிக்கை எடுத்த பிறகு, இது மாதிரி அரசியல் அனுபவமிக்க 50 ஆண்டு காலமா அதிமுகவோடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மூத்த தலைவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கிட்டாருன்னு பேசுறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிதான் செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தாரு. நீக்கப்பட்டவர்களோட எல்லாம் வெளிப்படையா தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அந்த இடத்துக்கே, தேவர் நினைவிடத்துக்கே போய் சந்திச்சாரு, பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. திரு டிடிவி தினகரன் அவர்களோடவே அவர் நின்று பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஆனா அதற்கு பிறகு சற்று ஏறக்குறைய 1 மாதத்திற்கு பிறகுதான் தாவேகாவுல திரு செங்கோட்டையன் அவர்கள் போய் இணையறாரு. அந்த 1 மாத காலத்துல டிடிவி தினகரன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களோட ஒருங்கிணைப்பு நடவடிக்கைக்காக என்ன உதவி செஞ்சாரு, என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாரு? ஏன் திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைச்சிருந்தா இந்த ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை முன்னின்று நடத்தி செங்கோட்டையன் அவர்களுக்கு உதவியா இருந்து அவர் தாவேகாவுக்கு போகாம தடுத்திருக்கலாம் இல்லையா? அதையே அவர் செய்யல. டிடிவி தினகரன் அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி நடத்துறாரு. குறைஞ்சபட்சம் அந்த கட்சியிலேயாவது செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவரை தன்னோட கட்சியில இணைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா? ஏன் அதுக்கான சக்தி உங்களுக்கு இல்லையா? இல்ல வேற ஏதாவது சக்தி உங்களை வழி நடத்துதா? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய நோக்கமே திமுக ஆட்சி எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான். உண்மைதானே?